ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு வந்து சுண்டல் தான் தாளிச்சிருந்தேன். அதில் கொஞ்சம் சுண்டல் வந்து ஈவினிங் செய்யலாம்னு சொல்லி காலையில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த சுண்டலை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு மதியானமாக ஒவ்வொன்றா அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இதை வச்சு ஈவினிங் டிஷ்ஷு செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் செஞ்சால் தான், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை எதுவுமே செய்யறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது. அதனால் அவள் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாத்திரங்கள்லாம் நான் காலையில் பசங்களை 2 பேத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வாஷ் பண்ணி கழுவி காய வச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் இவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது. இதை விளக்கி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இதை விட டபுள் மடங்கு பாத்திரங்கள் இருக்கும். டெய்லி இவ்வளோ பாத்திரங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கியே எனக்கு பாதி டைம் போயிடுது. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அன்னைக்கு. அதனால் நான் டீ போடலை. என் பையனை போட்டு தர சொன்னேன். அதனால் அவன் தான் அன்றைக்கி டீ போட்டுட்ருந்தான். நான் கொஞ்ச நேரம் சரி அவன் டீ போடுற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டயர்டாக இருந்தால் நான் அவனை டீ போட சொல்லிடுவேன். அவனுக்கு தெரிஞ்ச சமையல் டீ போடுறது மட்டும்தான். இப்போதைக்கு அதை மட்டும் தான் அவனுக்கு பழக்கி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னும் நிறைய சொல்லித் தரணும். இந்த லீவில் சொல்லித்தரலான்னு நினச்சேன். ஆனால் அவன் பண்ணலை. எப்படியும் இப்போ ஜூன் ஜூலை லீவ் வரும்ல, அதில் நிறைய அவனுக்கு குக்கிங் சொல்லித்தரலான்னு இருக்கேன். இந்த டீ குடிக்கும்போது தான் மோஸ்ட்லி இந்த ஸ்கூல்லேருந்து வர மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணுவேன். ஏன்னா மற்ற டைம்லலாம் செல்லை வச்சுக்கிட்டு அப்படியே வேலை செஞ்சுருவேன். உட்காந்து நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்காதுல்ல. அப்போ டீ குடிக்கும்போது மட்டும்தான் உட்கார மாதிரி இருக்கும். அப்போ தான் உட்காந்து ஸ்கூல்லேருந்து வந்த மெசேஜ், மற்ற குரூப்லேருந்து வந்த மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணுவேன். அப்புறம் டெய்லியுமே என் பொண்ணை வந்து மதியானம் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுருவேன். அப்படி மதியானம் அவளை தூங்க வைக்கலாம், நைட்டு வந்து நான் ஒரு 11:00 12:00 தூங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் அவள் தூங்க மாட்டாள். நான் பக்கத்தில் படுத்தா தான் தூங்குவாள். அதனாலவே மெயினாக வந்து மதியானம் கொஞ்சம் நேரம் டெய்லியுமே அவளை தூங்க வச்சுருது. இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்ஸ் நிறைய இருக்குது பாப்பாவுக்கு, கேஜி 2 கம்பேர் பண்ணும்பொழுது. அதனால் கொஞ்சம் நேரம் ஹோம் ஒர்க் எழுதிட்டு தூங்கினா திரும்ப அப்புறம் எழுந்து கொஞ்சம் நேரம் ஹோம் ஒர்க் பண்ணலாம். டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு வரைக்கும் உட்காரவே முடியாது. கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீ டைம் கிடைக்காது. அதனால் அப்போ கொஞ்சம் நேரம் சேர்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த சமையல் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பாடு வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடும். இந்த பாத்திரம் விளக்குறது மட்டும் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. ஒவ்வொரு பாத்திரத்தையும் அதுவும் நான் வந்து 2 தடவை 3 தடவை நல்லா விளக்கி கழுவுவேனா, அதிலேயே எனக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே பழகிருச்சு. இதை மாற்றணும்னு நினச்சாலும் என்னால் மாற்ற முடியல. அந்த மாதிரி 3 தடவை 4 தடவை தேய்ச்சி விளக்கி 3 தடவை கழுவுனா தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இதுக்கு வந்து பேசாமல் டிஷ் வாஷரே வாங்கிலான்னு பிளானில் தான் இருக்குது. ஏன்னா நான் விளக்குறத விட டிஷ் வாஷரில் வந்து தண்ணி கம்மியாக தான் செலவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ தண்ணி செலவாகுது. தண்ணி பில்லு எனக்கு ரொம்ப அதிகமாக வருது இங்கே. என் பையன் வந்து ஒரு 2, 3 கப் எடுத்துகிட்டு போவான். என் பொண்ணு மினிமம் 2 கப் எடுத்துகிட்டு போகிறா. அப்புறம் முரளி எடுத்துகிட்டு போகிற கப்பு. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மட்டுமே ஈவினிங் வந்து கொஞ்சம் நிறைய சேர்ந்துருது. பாத்திரத்தெல்லாம் விளக்கி காய வச்சிட்டேன். அடுத்து நைட்டு வந்து சிக்கன் தான் கிரில் பண்ணி ரொட்டி வாங்கிக்கலாம் கடையில் அப்படின்னு பிளானில் இருக்கேன். சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி மேக்ரினேட் பண்ணி வச்சுட்டேன். காலையிலே சிக்கன் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இது வந்து அவனில் தான் பேக் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன நான் போட்டிருக்கேன்னா, இதில் கொஞ்சம் தயிர் போட்டிருக்கேன், அப்புறம் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லெமனு, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் வேணும்னா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க சாய்ஸ். இதெல்லாம் போட்டு காலையில் கழுவி எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா கழுவி இப்போ ஒரு 7 மணிக்கு பேக் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மணிக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி மினிமம் ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் அது நல்லா ஊறுனுச்சுன்னா கொஞ்சம் நல்ல சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக வரும். நைட்டு இதுதான் பேக் பண்ணிவிட்டு ரொட்டி மட்டும் வெளியில் வாங்கிக்கலாமா என்னன்னு யோசிச்சுட்ருக்கேன். சிக்கனை முதல்ல நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதனால் இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம சிக்கனை பேக் பண்ணி இன்றைக்கி அரபிக் ஸ்டைலில் தான் சாப்பிட போகிறோம். அதனால் பேக் பண்ணிவிட்டு ஹம்மஸ் வந்து வீட்டிலே செய்யலாம்னு சொல்லி இந்த கொண்டக்கடலை வேக வச்சு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து நான் ஹம்மஸ் மேக் பண்ண போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க. வீட்டிலே பண்ணால் நல்லாயிருக்கும். இது தொட்டுட்டு சிக்கன் வச்சுட்டு குப்பூஸ் இல்லைனா ரொட்டி இல்லைனா இது சப்பாத்தி வீட்டில் செய்கிறேன்னா என்னென்னு இப்போதைக்கு ஐடியா இல்லை. எதுக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ரொட்டி கூட நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்கிக்கலாம்ல. அதனால் சிக்கன் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஹம்மஸ் ரெடி பண்ண போகிறேன். என் பொண்ணு வந்து ரொம்ப நாளாக, அதாவது ஒரு 1 மந்த்தாகவே இருக்கும், கேண்டில் லைட் டின்னர் பண்ணுங்கள், ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணலாம், நம்ம அப்படி சாப்பிட்லாம்
அதெல்லாம் அந்த வீக் டேஸில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணால் எனக்கு அடுத்த நாள் வந்து லீவாக இருந்தால் பண்ணலாம். வீக் டேஸில் பண்ண முடியாது. லீவு நாளில் எங்கேயாவது வெளியில் போயிடும் ஷாப்பிங்கு அங்கே இங்கேன்னு. அதெல்லாம் அது பண்ணுறதே இல்லை. தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கா. கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா நிறுத்தவே மாட்டான் அது பண்ணுற வரைக்கும். நான் வீட்டில் நார்மலாக சிக்கன் தான் பண்ண போகிறேன். இதையே அப்படியே டேபிளில் எடுத்து வச்சு அவளுக்கு சும்மா டெக்கரேட் பண்ணி அப்படியே ஏதாவது கேண்டில் லைட் டின்னர் மாதிரி காட்டிடலாம். இல்லைன்னா அவள் கேட்டுக்கிட்டே இருப்பாள். அவளுக்காக ஏதாவது சும்மா இதை எப்பயும் இதை செய்கிறதான். இதை வந்து டேபிளில் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் அவள் கொஞ்சம் மனசு திருப்தி ஆகிடும். அதுக்கப்புறம் கேட்க மாட்டாள், இல்லைன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாள். சரி, இதை அப்படியே கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அவளுக்கு செட் பண்ணலாம் திடீர்னு ஐடியா வந்துச்சு. அதே ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே ரெடி பண்ணலை, ஸ்டார்ட் பண்ணலை. இனிமேல் தான். நான் ஹம்மஸ் செய்யறதுக்கு இந்த பொருளாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது தோல் உரிச்ச சுண்டல், ஜீரகம், தயிர், ஆலிவ் ஆயிலு, லெமனு, உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 கார்லிக்கு, அப்புறம் அந்த தண்ணி வேக வச்சு எடுத்துப்போம்ல, அதில் வேணால் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு அதில் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐஸ் க்யூப்ஸு. நான் வந்து அந்த மிக்சியில் தோல் உரித்த சுண்டல் போட்டுக்கிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நமக்கு தேவையான அளவு அதில் உப்பு, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸு, அப்புறம் நம்ம அதை வேக வச்சுருப்போம் பார்த்தீங்களா தண்ணி, அதை வந்து இதை அரைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு அரைக்கிறதுக்கு அதில் போட்டுக்கலாம். நான் இதில் வந்து தயிர் போட்டுக்கிட்டேன். தயிர் போட்டு ஒரு மெத்தடில் செய்யலாம், தயிர் இல்லாமல் வந்து எள்ளு போட்டு ஒரு மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து தயிர் போட்டு தான் செய்கிறேன். எள்ளு எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் அது செய்யலை. அதில் மறக்காமல் ஒரு 4-5 ஐஸ் க்யூப் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜீரகத்தை தனியாக பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைனா எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுக்கா போட்டு கூட அரைச்சிக்கலாம். இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரே சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா சூப்பரான ஹம்மஸ் ரெடி. கண்டிப்பாக ஒரு 4-5 பல்லு பூண்டு இதில் போட்டுக்கோங்க. நான் அரைக்கும் பொழுது ஃபைனலாக போட்டதுனால நான் வீடியோவில் காட்டலை. என்கிட்ட வந்து வெள்ளை எள்ளு இல்லை, வீட்டில் கருப்பு எள்ளு தான் இருந்துச்சு. நான் கருப்பு எள் போட்டு பண்ணால் அந்த பசங்க சாப்பிட்லாம், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணலை. வெள்ளை எள்ளு இருந்தால் அதை இதுக்கு தயிர் சேர்க்கறதுக்கு பதிலாக அதை வந்து வறுத்து இதில் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அரபிக்கில் வந்து இந்த எள்ளு சாஸ் வந்து இவங்க போட்டு பண்ணுவாங்க. அதாவது அதை வந்து தஹினின்னு சொல்கிறாங்க. அது ரெடிமேடாக கடையில் கிடைக்கும். அதை வந்து தயிர் ஊற்றுறதுக்கு பதிலாக அதில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து திடீர்னு தான் இன்றைக்கி எல்லாமே பிளான் பண்ணேன். காலையில் சுண்டல் வேக வைக்கும்போது சரி கொஞ்சம் எடுத்து வச்சு இன்றைக்கி ஈவினிங் ஹம்மஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் நான் வச்சு பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லி பவுடரை மேலே தூவிட்டு அதில் நடுவில் வந்து ஒரு அழகுக்காக மின்ட் லீவ்ஸை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி பெருசாக கேண்டில் லைட்லாம் கிடையாது, நார்மல் டின்னர் தான். கொஞ்சம் தான் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். என்ன ஓகேவா? பீஸாவா? இல்லை, இதுக்கு தான் நான் கேண்டில் லைட் டின்னரே பண்ணுறதில்ல. இந்த சிக்கன் இருக்குது, ரொட்டி இருக்குது, ஹம்மஸ் இருக்குது. என்னடா வேணும்? நீயே போய் வேண்டு வரியா? உங்கள் அப்பாட்டே போய் கேளு. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் டெய்லி நைட்டு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக வேணும். ஒரே ஒரு தோசை 2 நாள் தொடர்ந்து செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னம்மா டெய்லி தோசை செய்கிறீங்க அப்படிங்கப்பா என் பொண்ணு. டெய்லி ஈவினிங் அவள் கேட்குற ஒரே விஷயம், இன்றைக்கி நைட்டு என்னம்மா வெரைட்டியாக செய்ய போகிறீங்க அப்படின்னு தான் கேட்பா டெய்லியுமே. இந்த ரேட் அண்ட் பாஸ்கெட்டு இந்த வாரம் வீக்கெண்ட் ஷாப்பிங் போனப்போ ஒரு கடையில் 70% ஆஃபரில் கிடச்சிது. டக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். இதில் இருக்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்ரெடி வாங்கினது தான். இந்த பேஸ்கெட்டில் இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரிட்ஜு மேலே அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் ஆனால் ஃப்ரிட்ஜு மேலே வைக்கல, வெளியிலே தான் இருக்குது. போதும் இது ஒன்று. சரி போய் எடுத்துகிட்டு வா. பத்து வைக்குமா? ட்ரெஸ்ஸில் பத்து எறிட்டுமா? சாம்பார்டா மாலை போயிட்டு மேமே வீட்டில் ஜூஸெல்லாம் எதுவுமே இல்லை, மோர் மட்டும்தான் இருந்தது. என் பொண்ணு வந்து ஜூஸை குடிச்சே தீருவேன் அந்த கிளாஸில் ஊற்றின்னு அவங்க அண்ணனை கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து அந்த கிளாஸில் ஊற்றி அவளே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தா. இன்னொன்று எடுத்துட்டு வரத்தி. ஆமாம், ஒரு கிளாஸுக்கு ஒன்று வரும் நினச்சேன். இது சின்னது தானடா. நான் அதுக்கு தான் அந்த ஜூஸ் பாட்டிலே வச்சு குடிச்சலான்னு அது கேட்க மாட்டேங்குது. கண்ணை தட்டி விட்டினா அவ்வளோதான், எல்லாம் கொட்டிடும். கேர்ஃபுல்.
கொடுப்பேன். இப்போ இப்படி குடிச்சா தான் நீ குடித்த மாதிரி இருக்குமா ஐஸு? சொல்லுடா. இப்படி தான் குடிக்கணுமா? போதும் போதும் விடு. கொடு கொடு. முடிஞ்சிச்சா? எஸ். நான் ஊற்றியாச்சு. வேற ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டேன். போங்க. சொன்ன கரெக்டாக 2 பாட்டில் போடுங்க. ஏன்பா இஷா ஆட்டாதம்மா, எல்லாம் கொட்டிடும் ஜூஸ். இந்த சைடு வா. பக்கத்தில் வைக்க மாட்டீங்களா ஜூஸா? எங்கடா இடம் இருக்குது சின்ன டைனிங் டேபிளில்? சரி, எந்த சைடில் வைங்களே. போதும்டா. சரி, நிறைய போடக்கூடாதுடா, அது டேஸ்ட்டு மாறி போயிடும். லெக் பீஸ் யாருக்கும் கிடையாதும்மா இதில். லெக் பீஸே வாங்க கிடையாது. தேங்க்ஸ். தைஸ் வானது சிக்கன் தைஸ் மட்டும் தான். தொட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறா. ஐயோ, தொட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏய், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இல்லை. அப்படியே மூச்சு இப்படி அஷ்ட கோணத்தில் வச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லாது. விஷயம்தான்டா என் தங்க பிள்ளை. நல்லா இல்லையாடா? மட்டும் ரிவ்யூ கேட்கறது அடங்கி போயிடும். அது எப்படி முரளி இருக்கு? நல்லா இருக்கு. கடையில் செய்கிறத விட உங்கள் மூஸ் தான் சூப்பராக இருக்கு. நிஜமாவே சொல்லு. நிஜமாக தான் சொல்கிறேன். ஈஷாம்மா நீ சொல்கிறா. சிக்கன் நல்லா இருக்கா, ரொட்டி நல்லா இருக்கா, ஹம்மஸ் நல்லா இருக்கா? வாய் இல்லையா பாப்பு குட்டிக்கு? நீ சொல்கிறா. இருட்டில் யாரும் தர மாட்டாங்க. இப்படி ஒரு லைட்டு போட்டுவாங்க, எல்லோ கலர் லைட்டு. இப்போ இருட்டில் தான் சாப்பிடணுமா? எல்லாம் கீழே கொட்டிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இருட்டில் சாப்பிட்டு நீ போய் உள்ள இருட்டில் தனியாக உட்காந்து சாப்பிட்டு வேண்டியதான் நினைக்கிறேன். சரி இரு முரளி ஒரு நிமிஷம். இந்த பண்ணுறது ஆவணி எனக்கு ஒன்றும் முடியல. ஓகேவா? பத்தியா இருட்டில் பேய் மாதிரிலாம் உட்காந்து சாப்பிடணும். இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.